ஒரு 300 ரூபாய் சேலஞ்ச். கிராமத்துல இருந்தா நம்மளும் பட்டி கிராமத்துல இருந்து தானே வர முடியும். நம்ம வரத்துக்குள்ள அவர் கடை முட்டே போயிட்டாரு போல. இது ஃபர்ஸ்ட் செம்மையா இருக்கும், இது ரெண்டாவது செம்மையா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். எனக்கு பஸ் டைமா எல்லாரும் பாக்குறேன், எனக்கே ஒரு குச்சமா இருக்கு. மக்களே, ஒரு 300 ரூபாய் சேலஞ்ச் தான் vlog பார்க்க போறோம். அதுவும் அம்பத்தூர்ல வந்து நல்லா குட்டி குட்டி பிளேசஸ் நிறைய இருக்குமா. நம்ம ஏன் குட்டி குட்டி பிளேசஸ் போறோம்னா, நம்ம 300 ரூபாய்க்குள்ள தான் அதான் சேலஞ்சு, அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபுட் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்க போறோம். நீங்களும் அம்பத்தூர்ல இருக்கீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்களா, ஜாலியா எங்களோட வீடியோ பார்த்துட்டு அங்கங்க போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன அப்படியே சுற்றி பார்த்துட்டா இந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டு இருக்கு பேசிக்கிட்டே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டோட வீடு தான். இங்க வேற என்ன பண்றது, பட்டி கிராமத்துல இருந்தா நம்மளும் பட்டி கிராமத்துல இருந்து தானே வர முடியும். பட்டி கிராமத்துல தான் நீ அட்டி விடுற. யார் யாரடா? ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்குதா. ஃபர்ஸ்ட் டைமா அப்படியே வண்டியிலே போகும்போது vlog பண்றதால எல்லாரும் உட்காந்துருக்கவன், பைக்ல போறவன், நின்று போறவன், சைக்கிள்ல ஓட்டுறவெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கலாம். பட் வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம எடுத்துதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? அதுதான் போறோம், போய் பார்க்க போறோம். அதுவும் சந்து கேப்ல அப்படியே போய் எல்லாத்தையும் தின்றுவோம். என்ன சொல்றீங்க? ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டு கட்டுறாயா. மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்லை. அது பயங்கரமா இருக்குல்ல. நீச்சல் வச்சு அப்படியே உங்க வீட்டுக்கு போயிடுவ தானே? போயிடுவேன். மீன்லாம் பிடிச்சி அப்படியே உங்க வீட்டுக்கு எடுத்து வந்து குத்துருவேன். எங்க வீட்டுக்குலாம் ஒண்ணும் தேவை கிடையாது. அந்த மீன் என்ன தெரியுமா சாப்பிட்டோம்? ஏரி மீன் தான் சாப்பிட்டோம். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து நாங்க பானிபூரி ஸ்பாட்டுக்கு வரலான்னு பார்த்தா நம்ம வரத்துக்குள்ள அவர் கடை முட்டே போயிட்டாரு போல. கடையே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்து வேற ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். எந்த ஸ்பாட் போகிறோம் தெரியல, போகிற ஸ்பாட். இப்போ என்னன்னா, நம்ம அந்த கடை இல்லாத நாள் நம்ம வந்து இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட் பானிபூரி கடையில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அது ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்கும், இது ரெண்டாவது செம்மையாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் என்னன்னா, இவங்க பட்டுன்னு வச்சுருவாங்க, நம்ம பட்டுன்னு வாயில் போட்டணும். பானிபூரினாலே வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரி மாதிரி இருக்கும்ல, எனக்கு பூரி மாதிரி இருக்க பிடிக்கவே பிடிக்காது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒன்றே இவ்வளோ பெருசாக இருக்குது, போக பெருசாக வரும். வாரா நினச்ச மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த ஓட்டையை ஆயிடுச்சு. இந்த பூரி தான் வந்து பானிபூரினே ஒரு அழகு. இருக்கிறதுலே பயங்கரமா இதுனா இந்த லாஸ்ட்ல ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, எல்லா மசாலாவும் போட்டு. பையா, சரி, நம்ம 300 ரூபாயில் 30 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். மீதி எவ்வளோ இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 270 இருக்கு. வாங்க, என் கேமராமேன் நேம் சுஜி. நாங்கள் சாப்பிட பார்த்தோம் பஜ்ஜி. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. வாங்க போய் பார்ப்போம். வாங்க 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 வாங்க. என்ன பஜ்ஜி வேணும்? நான் வந்து வெக்கப்படாதீங்க காக்கா, பஜ்ஜி சாப்பிட போறேன். எனக்கு பஸ் டைமா எல்லாரும் பாக்குறேன், எனக்கே ஒரு குச்சமா இருக்கு. இந்த பையன் கூட சேர்ந்து நானும் என்னென்ன அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு என் தலைவிதியில எழுதிருக்கோ தெரியல. கார சட்னியும் தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டா பயங்கரமா இருக்கு. சூடா இருக்குல்ல, தரமா இருக்கும். இங்க எப்பவுமே உண்மையிலே நிறைய டீ கடை. நான் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுவேன். ஒரு டீ ஒன்று சொல்லலாம், டீ ஒன்று சாப்பிட்டே சொல்லுவோம். நீ மட்டும் சாப்பிட்டு அங்கங்க சும்மா டீ வாங்கிடுவா அது வாங்கிடுவான்ற. இரு நானும் சாப்பிட்டு போறேன். கேட்கல, இவங்களுக்காக. செம்ம சாஃப்டா இருக்குல்ல. இந்த போண்டா வேற லெவலு. அப்படியா? அடித்தலை போட்டு அடித்தலை சட்னியில இப்படி சொல்லி சொல்லியே வந்து இதெல்லாம் தின்னு தின்னு குண்டு பண்ணி மாதிரி ஆயிடணும் நான். அதானே குண்டு பண்ணிங்க சாப்பிடுங்க. ஆல்ரெடி அப்படிதான் இருங்க. அப்படியே ஒரு டீ சொல்லிட்டாராம். எப்பவுமே நம்ம என்னதான் பஜ்ஜி இருந்தாலுமே நம்ம கூட டீ இருந்தாதான் அதோட பேரே செம்மையா. என்னதான் பஜ்ஜி இருந்தாலுமே உன் பக்கத்துல கேமராமேன் சுஜி இருக்கிறதுனால தான் இது எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. டீ ஒண்ணு சொல்லிட்டா ப்ரோ? டீ சொல்லு, டீ சொல்லு. நார்மல் டீயா? இஞ்சி டீ. இஞ்சி டீ. ஓகே, அக்காவுக்கு ஒரு இஞ்சி டீ.
நக்கல்யா அவனுக்கு. ஃபைனலி நம்ம டீ வாங்கிட்டோம். என்னதான் நம்ம வந்து பஜ்ஜி சாப்பிட்டாலுமே அது லாஸ்ட்டில் ஒரு டீ எண்ணில் முடிச்சாதான் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். டீயில் வரா நீ? ஆமாம். ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஈவினிங் டைமில் அவன் கஷ்டத்தை சொல்லுவான் பாரு. ஏப்பா ஸ்டார் பக்ஸ் என்ன டீ கடை போதும், பக்ஸ் என்ன டீ கடை. நம்ம என்னதான் தனியாக வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும்ல. அதுவும் நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் ஒவ்வொருத்தன் கதையை சொல்லுவான். பட்டன் ஒரு லைட் சொல்லுவோம். இல்ல புரியல. லைட்ஸ்னா என்ன சொல்லு? என்னது லைட் நினைச்சியா? பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து 2 மீனிங் 3 மீனிங்லாம் பேசுனா நம்ம வாய் வச்சுடுவேன். எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான் டபுள் மீனிங் பேசியே நம்மளுக்கு புரியாத மாதிரி ஆக்கி விட்டுருவான் மென்டல் மாதிரி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சும்மா சொல்லு எவ்வளோ இருக்கும்ட்டு. நான் ஒரு 40 ரூபாய் இருக்கும். 32 ரூபா. சூப்பர்ல. பானிபூரி 30 ரூபா, பஜ்ஜி போண்டா அதெல்லாம் எவ்வளோ 32 ரூபா. சூப்பர்ல. மொத்தம் எவ்வளோ இருக்கு சொல்லு. அதான் இந்த மாதிரிலாம் ஆரன் அடிச்சு நான் எப்போனாலாம் பேசுவேன். எப்போனா பேசுறதே இவனுங்க ஆரன் அடிச்சே கெடுத்து விட்டுருவானுங்க. எவ்வளோ இருக்கும் சொல்லு. 62 ரூபா. மீதி எவ்வளோ இருக்கு சொல்லு. நீ யோசிச்சுனே இருப்ப. இந்த விளாக் ஒரு 30 நிமிஷம் போயிடும். ஏய் இது வரேன். 848 ரூபா. எப்படியா? என்ன 238 ரூபாய் தானே. மாட்டிக்கிட்ட பங்கு. சொல்லு. யூடியூபா ப்ரோ? ஆமா ப்ரோ. நாங்களே அப்படிதான் ட்ரை பண்றோம். நாங்களே எடுத்து நாங்களே பார்த்துப்போம். சத்தியமா செம்ம வேற லெவல் சேலஞ்ச். என்ன தெரியுமா, இந்த இஃபான் வியூஸ் நான் அதான் பார்ப்பேன். அவங்கலாம் வந்து பயங்கரமா எப்படி பப்ளிக் ஸ்பீக்கிங்ல பயங்கரமா பேசுறாங்கன்னே தெரியல. அவங்களோட வீடியோஸ் பார்த்தெல்லாம் வந்து பேசுறதே கத்துக்கணும்ல. ஒரு மாதிரி பரவாயில்ல. நம்மளே வீட்டில் இருக்கும்போது சே இதெல்லாம் ஈஸியில பேசிடலாம் நினைச்சிருவோம். ஆனா இங்க வெளியே வந்து பார்த்தா எல்லா கட்டும் நம்ம மேலே இருக்கு. கத்து இது என்ன பண்ணுறீங்க லூஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சரி வாங்க நம்ம டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். அடுத்து என்ன ஸ்பாட்டுக்கு போகிறோம்? அடுத்து வந்து ஷவர்மா. ஐயோ எனக்கு 2 சாப்பிட்டதே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. உனக்கு? எனக்கு வந்து அங்கே போலீஸ் போலீஸ் இருக்காண்டா. இந்த சைடு வாடா எருமாடு. அந்த பாயா இருக்கணும்டா. பவர் கண்ணால அவ பார்த்ததுனால நான் பட்டு. அண்ணா வெஜ் மைனஸ் நிறைய ஊற்றுங்களேன். வெஜ் மைனஸ் தான் அது. ஆமாம் அதான் சொல்லிட்டேன். இல்லைன்னா அது பேர் சிக்கன் மைனஸ் போட்டாங்கன்னா அண்ணாவை தூக்கிடுவோம். ஓ சாமி வேற சூடா இருக்குமா? அந்த சிக்கன் சூடா இருக்குமா? கதை சிக்கன் சூடா இல்லாமல் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கிறாங்க. கதை என்ன கை வேணா இல்லை எனக்கு எப்படி தெரியுமா, எனக்கு அப்படியே சூடாக வச்சு கொடுத்தா தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஷவர்மா வாங்கியாச்சு. அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு பின்னாடியே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அண்ணா போட்டுருப்பாரு. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஷவர்மா வந்துச்சு. எனக்கு ஒரு டவுட். எப்படி ஃபர்ஸ்ட் ஷவர்மா வந்துச்சு அதை சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏன்னா உனக்கே தெரியாதுண்ணே. அதான் ஒருத்தர் ஷவரில் குளிச்சிருந்த போது அவங்க அம்மா கூப்பிட்டாங்களாம். அப்போ வந்து என்ன அந்த சிக்கன் கோழி லைட்டாக வந்து சரி ஊற்று. அப்போ வந்து சாப்பிடும் போது அதான் ஷவர்மாவும் ஆக்கிட்டாங்களாம். சிக்கன் நடுவில் வச்சு தந்துட்டாங்களாம் சப்பாத்தியில். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏமா நீ கொஞ்சம் மூடுமா. அப்போ ஏன் கிளை கேட்குற? செம்மையா இருக்கு பார்க்கவே செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. அந்த உள்ள இருக்க சிக்கன் அந்த மயனஸும் வேற லெவல்ல வாய்க்குள்ள அப்படியே தகுதிமித்தா ஆடுது. குபூஸ் சூப்பராக இருக்கு. குபூஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே தலை இருக்கும். நீ தான் தலை நான் வந்து ஒரு விளாகர்ரா. நான் எல்லாத்தையுமே ஒன்று பை ஒன்றா சொல்வேன். லிப்ஸ்டிக்லாம் வாய் உள்ள கலந்து சேர்ந்து போய் அப்பா சரி ஆமாம் லிப்ஸ்டிக் வேற போட்டு வந்துட்டேன். நீ வேற எல்லாத்தையும் என் வயிற்று கீழ்ச்சி பார்த்தா எவ்வளோ லிப்ஸ்டிக் தெரியாது. நீ இந்த மாதிரி பண்ணனா லிப்ஸ்டிக்ல வேற கலக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெள்ளம் பண்ணாத. நாங்களாம் வந்து சாப்பாடு இல்லாமல் கூட வந்துடுவோம். ஆனால் லிப்ஸ்டிக் இல்லாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். கர்மா எனக்கு வந்து இது எவ்வளோ தெரியுமா இருக்கும்? ஒரு 80 ரூபா 90 ரூபா இருக்கும். 80 ரூபா 90 ரூபா பார்ப்போமா? பார்ப்போம். நீ என்ன சொல்ற சொல்ல? நான் வந்து ஒரு 70 ரூபா இருக்கும்ன்றேன். 70 ரூபாவா? எஸ் வாய்ப்பே இல்லை. பார்ப்போம். இன்னும் ஆதி காலத்தில் உட்காந்துரு. உங்கள் அப்பா கடை போட்டுருவாங்க 70 ரூபாய்க்கு. உங்கள் அப்பா என்ன கடை வச்சுக்கிறாரு? எங்கள் அப்பா கடை வச்சுக்கிறாரு. உங்கள் அப்பா தானே கடை வச்சுக்கிறாரு. சொல்லிட்டா ப்ரமோஷன் பண்ணுறீ உங்கள் அப்பா கடைக்கு அப்பப்போ சொல்லிட்டா.
கூடிய சீக்கிரம் எங்கள் அப்பாவோட கடையும் ஒரு ப்ரமோஷன் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாரும் பாருங்கள் ஜாலியாக. வீட்டில் எதனா தேவைப்படலாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. கரெக்டாக 70 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம்டா நம்ம. பரவாயில்ல, ஒரே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குல்ல. நான் என்னமோ நினச்சேன் நீ 19 நான் 17. நானும் என்னமோ நினச்சேன் அதிகமாக தான் இருக்கும்ன்ட்டு. பரவாயில்ல, எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குல்ல. ஒரு 300 ரூபாய் வச்சு கூட நல்லா தாராளமாக சாப்பிடலாம். நீ என்ன சொன்ன? 19 நான் 17. சரி, ஒரே நான் பரவாயில்ல. தான் ஜெயிச்சேன். ஏய், எனக்கு தெரிஞ்சு இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு வந்து கம்மியான மாதிரி இருக்கு. டேஸ்ட் வைஸில் பார்க்கும்போது எனக்கு ஓகே, பட் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டிருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவனுக்கு கரெக்டாக இருக்கான். சும்மா டுபாக்கு ஒரு கெட்டு போன ஹோட்டலில் கூட நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேஸ் இவன். இப்போ நான் உன் கூட சுற்றுறேன்ல. நாங்கள் வந்து மோமோஸை வாங்கிட்டோம். ஆக்சுவலாக இதில் 8 பீஸு. எங்களால் சாப்பிட முடியாத காரணத்தினால் நாங்கள் 5 பீஸாக மாற்றிட்டோம். எப்படி? என்ன ஒரு புத்திசாலித்தனம். எப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு 3 ஸ்பாட்டு போனதுக்கே எனக்கு வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. அதுவும் செகண்ட் ஸ்பாட்டில் எனக்கு பாதி ஃபுல் ஆகிடுச்சு. இதில் நான் ஒன்றா சொல்லுவேன், மற்றதெல்லாம் கேமராமேன் தான் சாப்பிட போகிறான். இழிச்சவாய பாருங்க. நான் பார்சல் பண்ணி டெலிவரிக்கு அனுப்பிச்சிடுவேன். சாப்பிடிப்பேன். ஆனால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் உள்ளே வெந்திருக்கலாமோ, அது எப்படின்னு எனக்கு தெரில. பட் நைஸ், நல்லா தான் இருக்குது. எப்படா ஃபுட் ப்ளாகர்ஸ் நீங்களாம் சாப்பிட்றீங்கன்னே தெரில. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டாயிரும் போல். நம்ம எனக்கே இப்போ கொஞ்சம் சாப்பிட்டதுக்கே எனக்கு தப்பு போட்ட மாதிரி இருக்குது. சத்தியமாக சாப்பிடவே முடியல. 40 ரூபாய் எல்லாமே வேறு லெவல் பட்ஜெட்டாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு சாப்பிட தான் வயிறு இல்லை. அடுத்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்பாட் போக போகிறோம். வாங்க. மேங்கோனா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா மேங்கோ? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து பாசுந்தி. பாசுந்தியா சொன்னீங்க? இதில் வந்து அந்த சீசனிங்ஸ்லாம் இருக்குல்ல, செம்ம கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம், எனக்கு இன்னொன்று சாப்பிடணும் போல தான் இருக்குது. இப்போ தாண்டா அந்த மேங்கோவே வருது. இருக்கிறதுலே பயங்கரமான ஸ்பாட் இது. அதுவும் இங்கே வாவ் மோமோஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப் ஸ்டிக்னு இந்த கடையில் இருக்கும். ஆனால் வெளில வந்து 10 ரூபாய். வெளில வந்து 10 ரூபான்னு போட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே 20 ரூபாயில தான் ஸ்டார்டிங் இருக்குது. அது ஏனே தெரில. சரி, இப்போ எவ்வளோ ஆயிருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 270 ரூபாய் இருக்கும். 270லேருந்து ஒரு 260 ரூபா. சரி, நான் கணக்கு போடவா? வெயிட் பண்ணேன். எவ்வளோன்னு சொல்லவா? 30 ரூபா பானிபூரி சாப்பிட்டோம். 32 ரூபா பஜ்ஜி போண்டா டீ. 40 ரூபாய்க்கு என்ன சாப்பிட்டோம் சொல்லு? மோமோ. 40 மோமோ. 70 ரூபா ஷவர்மா. க்ரீமானது 35 ரூபா. இவனோடது 40 ரூபா. 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கான். ஸ்டூபிட் ஃபெலோ. அதை நான் ஆட் பண்ணல, மைனஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தா 207 ரூபா தாங்க வருது. நீங்கள் பாருங்கள். ஓ மை காட், 207 ரூபாவா? மீதி காசுல இந்த ஃபோனை சரி பண்ணி கொடுத்துருக்கல. ஆமாம், டுபாக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபோனை வச்சுருக்கான். அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களே நம்ம ஒரு 300 ரூபாய் வச்சிருந்தாலே சால்டாக எங்கன்னா போய் சாப்பிட்டுடலாம் போல, வயிறு நொப்பிடலாம் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நானும் நிறைய ஸ்பாட் வந்து யோசிச்சு வச்சோம். ஓகே, நம்ம எங்கெல்லாம் போகலாம் அங்கெல்லாம் போகலான்னு எழுதிலாம் வச்சுருந்தோம். ஆனால் வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிட்ட காரணத்தினால் நம்ம வந்து இதோட வந்து நம்ம நிறுத்திக்க போகிறோம். நாங்கள் டோட்டலாக வந்து 207. டே வேற லெவலில். மீதி எவ்வளோ இருக்குது சொல்லு? எவ்வளோ கஞ்ச பிசினாரி மாதிரி இருக்கும். மீதி எவ்வளோ இருக்கும் சொல்லு? நான் சொல்லிட்டேன், நம்ம மொட்டைச்சிக்கிறியா? தப்புன்னு சொல்லு. 1 2 3 4 5. எப்படி எங்ககிட்டே வா. நான் மேக்ஸ்ல வந்து 100க்கு 100 10th 97. ஆமா, 207 93. ஐயே, பேச்சாடா பேசுன. இதோட உங்களை அத்தவாகில் மேக்ஸ் கத்துக்கிட்டு கொண்டு சந்திக்குமாறு இப்படிக்கு உங்களுக்கு உங்கள் நான் அபி.